Thiruvananthapuram to Shiva Alimala Temple. ஸோ திருவனந்தபுரம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் டைரெக்டாக ஆலிமலா சிவா டெம்பிளுக்கு ரீச் ஆகிடலாம். ஸோ இதோட ஃபேர் பார்த்தீங்கன்னா பர் பர்சன் 25 to 30 rupees ஆகும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்லி 1 hour ஜெர்னி ஆகும். ஸோ நாங்கள் ஆலிமலா இறங்கிட்டோடனே ஒரு 500 meters டிஸ்டன்ஸ் என்ட்ரன்ஸில் ஆர்ட்ஸ் கிட்டே இறக்கி விட்ருவாங்க. ஸோ நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், நடந்து கூட போயிடலாம். கோயில்கிட்ட போனோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு செம்மையான வியூ கிடைக்கும். அந்த வியூலாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் நந்தே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரிப்பை பிளான் பண்ணுறீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க ஆர் எல்ஸ் ஃபேமிலி கூட போங்க, அது உங்கள் இஷ்டம். பட் ஐ சஜஸ்ட் யூ உங்கள் ஃப்ரெண்டு கூட போனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போது நம்மளுக்கு இந்த திருவனந்தபுரம்லேருந்து ஆலிமலா வரத்துக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்லேருந்து பஸ் உங்களுக்கு ஒரு 15 minutes to 20 minutes ஒரு டைமிங்ஸில் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஆர்எல்ஸ் நீங்கள் ஆட்டோ கூட பிடிச்சி வந்துடலாம். பர் பர்சன் 200 rupees வாங்குகிறாங்க. ஒரு 3 persons இருந்தால் 600 rupees உங்களுக்கு 3 place கவர் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போகிற வழியிலேயே ஒரு ஷாப் இருந்துச்சு, அங்கே ஒரு லைம் ஜூஸ் அண்ட் சோடா ஒன்று குடிச்சிட்டு ஸோ அப்படியே நாங்கள் கொஞ்சம் பூஸ்ட் ஆகிட்டு ஆன் த வே அப்படியே ஒரு வ்ளாக் எடுத்துக்கின்னு கிளம்பணும். வ்ளாக் எடுத்துக்கின்னு அப்படியே கொஞ்சம் ஃபன் பண்ணின்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே மொல்லமாக நடந்துக்கிட்டு ஸோ நாங்கள் டெம்பிள் கிட்ட ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். இப்போது நீங்கள் நடக்கிறதுக்கு ஒரு ஆர்ட்ஸ்லேருந்து அந்த டெம்பிள்கிட்ட போகிறதுக்கு ஒரு வித்தின் 5 minutes தான் டைம் எடுக்கும். ஸோ ஆனால் நீங்கள் நடந்து கூட வரலாம், இல்லை ஆட்டோவில் கூட வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டெம்பிள். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சல த ஃபேமஸ் கேரளா சிவன் ஸ்டாச்சு இது தான். ஆனால் அது பக்கத்தில் இருக்கிற பீச் மட்டும் செம்ம வியூ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏதோ ஒரு ஃபாரினில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு வைப்ஸ் தரும். ஸோ ஃபுல்லாக கோகனட் ட்ரீ, பேக் வாட்டர்ஸ் அண்ட் அந்த பீச் வியூலாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் நீங்கள் கேரளா ட்ரிப் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆர் ஃபேமிலி கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆலிமலா சிவா டெம்பிள் மஸ்ட் விசிட்டாக இருக்கட்டும், அதோட ட்ரிப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ட்ரிப்பில் நீங்கள் இந்த பிளானை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இங்கே இந்த வியூஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே இங்கே ஃபுல்லு ரெசார்ட்ஸ்லாம் இருக்கும். பட் அது ஃபாரினர்ஸ்க்கு வேண்டி தான். இங்கே ரூம்ஸ் எதுவுமே அவைலபிளாக இருக்காது. வெறும் ஃபாரினர்ஸ் வண்டி அந்த ஸ்டே பண்ணுவாங்க. ஸோ அங்கே அலௌடு இல்லை யாருக்கும், வெறும் ஃபாரினர்ஸ்க்கு மட்டும்தான் அலௌடு இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் இங்கே ஃபுல்லு காத்தாலேருந்து சாயங்காலம் மட்டும் ஸ்டே பண்ணிட்டு கூட போகலாம். பீச்சில் ஆடுறதுக்கு அலௌடு இல்லை. பட் நீங்கள் பீச்லேருந்து நின்று என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். பட் பீச்சில் குளிக்கிறதுக்கு அங்கே அலௌடு இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே ஃபுல் இந்த நல்லா அந்த வியூஸ்லாம் மஸ்ட்டாக என்ஜாய் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நாங்கள் அப்படியே அந்த கோயில் சைடு போகலான்னு போனோம். நீங்கள் பேக்கெல்லாம் இங்கே வைக்கலாம். அண்ட் இங்கே கோயில் என்ட்ரிக்கு பர் பர்சன் 20 rupees சார்ஜ் ஆகுது. ஸோ நாங்கள் 3 peoples போயிருந்தால நாங்கள் 60 rupees பே பண்ணோம். அண்ட் இது தான் நீங்கள் அந்த ஆலிமலா சிவா டெம்பிள். ஸோ இது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம பீச் வியூ இருக்கும். நீங்கள் அது மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் ஃபுல்லாக அந்த சாமி சுற்றி ஒரே ஒரு சீட்டாக இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் அது ஒரு நல்ல வியூவாக இருக்கும். ஸோ நாங்களும் ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு வைப்பாக நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஜஸ்ட் அங்கே ரிலாக்ஸ் பண்ணாலே போதும், நின்றாலே ஒரு வைப்பாக மஸ்ட்டாக ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த போனீங்கன்னா கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா உங்களுக்கு சூரியன் வரத்துக்குள்ளே அப்போ நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லாயிருக்கும். நாங்கள் போகும்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஸோ அதனால எங்களுக்காக ஃபோட்டோ ஷூட் எடுக்க முடியல. பட் எவ்வளோ ஆச்சோ அவ்வளோ கவர் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போது நம்ம பீச் கிட்ட போதா இருந்தால் இது உள்ள இங்கே ஒரு வே இருக்கும். ஸோ அந்த வேல போனீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக பீச்சுக்கு போயிடலாம். பீச்சிட்ட போனோன்னே அங்கே பாறை அது மேலே நடந்து போதெல்லாம் ஒரு ஜாலியாக இருக்கும். அண்ட் அது சுற்றி பார்த்தீங்கன்னா கடல் பக்கத்துலேயே அங்கே ஒரு ரெசார்ட் இருக்கும். அது ஃபுல்லாக கோகனட் ட்ரீஸ், அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்கும் பேக் வாட்டர்ஸ் மாதிரி. அதில் நடக்கலாம். நீங்கள் ஜாலியாக அதில் காலெலாம் நினச்சிக்கின்னு ஜாலியாக ஆடலாம். பட் இந்த கடலில் தண்ணி ஊற்றுறதுக்கு அலௌடு இல்லை. ஸோ ஆடுற மாதிரி இல்லை. ஏன்னா ரொம்ப இங்கே அலை ஜாஸ்தி அடிக்குது. அந்த ஆள் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்காதுல. ஸோ அங்கே போலீஸ் இருக்கிறதுனால யாரும் ஆட மாட்டாங்க. ஸோ நீங்கள் கேரளாவுக்கு போகிறீங்கன்னா இந்த ட்ரிப்பை இந்த ஆலிமலா சிவா டெம்பிளில் மஸ்ட்டாக வச்சுக்கோங்க. And see you on the next video and stay for next video. Stay tuned. Bye.